எல்லா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு விராட் கோலி தெரியும். விராட் கோலி உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட்டர் தெரியுமா? தெரியுங்களா? விராட் கோலி தெரியுமா? தெரியாது. எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா? ஓகே, பிடிக்கும். பெரிய பிளேயர், நல்லா விளையாடுறாரு, சூப்பர். குழந்தைகள் நன்றாக என்று ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். 2016 2016 வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குது. அன்னைக்கு இந்தியாவுடைய சீஃப் செலக்டரா சந்தீப் பாட்டீல் இருக்கார். ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில சந்தீப் பாட்டீல் அவருடைய ஒய்ஃபும் நடந்து வாக்கிங் போறாங்க. எத்தனை மணிக்கு போறாங்க? காலைல 5 மணிக்கு போறாங்க. அந்த இருட்டுல ஒரு உருவம் பீச் பக்கத்துல இருக்கிற பாறை மேல உட்கார்ந்து இருக்கு. சந்தீப் பட்டேலுக்கு ஆச்சரியம், பாக்குற இந்தியன் மாதிரி இருக்கிறாங்க, யாரு பாறையின் மீது உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு ஆன்டிகுவால 2016 கிட்ட போய் பாக்குறாரு. விராட் கோலி யோகா மேட் போட்டு யோகா பண்ணிட்டு இருக்காரு. சந்தீப் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம். நேத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க, காலையில 5 மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகு விராட் கோலி 45 நிமிடம் ஜிம்முக்கு போறாரு. அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு, 100 ஸ்கோர் பண்றாரு. சாயந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறாரு. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம். விராட் கோலி ரஞ்சி டிராபி ஆடுற ரயில்வேஸோட முத நாள் முடிஞ்சிருச்சு, சாயந்தரம் வர்றாங்க, அப்பா இறந்து போயிடுறாங்க. விராட் கோலி ஓன் ஃபாதர் டைட் ஆஃப், அப்பா இறந்துறாங்க. அடுத்த நாள் ரஞ்சி டிராபி ஆட போறார். செகண்ட் டே கோஸ் அண்ட் பிளேஸ் 87 ரன் அடிக்கிறார். சாயந்தரம் தான் அவங்க அப்பாவுடைய காரியத்துல அவர் பங்கேற்கிறார். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். ஒரு விஷயம் எனக்கு வேணும், அது தவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். இதை செய்யணும், இது செஞ்சா மட்டும்தான் நான் ஜெயிப்பேன்.